எவ்ரிடே மார்னிங் 4 o'clock நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இப்போ இன்னைக்கு மார்னிங் 4 o'clock வருதுன்னா முதல் நாளே நம்ம என்ன பண்றோம், மிட் நைட்ல உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துன்னா ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பாருங்க, நம்ம வந்து என்ன கொஷின் அனுப்பியிருக்கிறது 12:37 AM அனுப்பியிருக்கேன். அவங்க ஆன் த ஸ்பாட் பார்த்துட்டு அதுக்கான கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து என்னன்னா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சார் ஆன் சிசி ஹேமவர்ஷினி. இது எதுக்காக இவங்க இந்த கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, லாஸ்ட் வீடியோல நம்ம போட்டிருக்கோம். இப்போ கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே போயிட்டு இருக்கு. இப்போ ஆன்லைன் கிராஷ் கோர்ஸுக்கான இது வேணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்னா, ஆன் சிசி அப்படிங்கிறத போட்டுட்டு உங்களோட நேம் அண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கிறோம்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம். டெக்ஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு எங்க ஃபேக்கல்டி டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. 50 கான்செப்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 பிளஸ் மார்க்ஸ். அதுல நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பவர். இதுக்கு முன்ன கான்செப்ட்ல என்ன பார்த்தோம்னா, ஒர்க்குனா என்னன்னு பார்த்தோம், எனர்ஜினா என்னன்னு பார்த்தோம். அது பேஸ் பண்ணி ஒர்க் எனர்ஜி தியரம்னா என்னன்னு சொன்னோம். அதுல ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது பவர் அப்படிங்கிறது வந்து அது ரிலவெண்டான இன்னொரு கொஸ்டின். இதுவும் வந்து ஒர்க் எனர்ஜி பவர்ல வரக்கூடிய அந்த பவர்ங்கிற கான்செப்ட். இதுல வந்து பாருங்க, பவர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஒரு வேலையை ஒருத்தரால எவ்வளவு வேகமா செஞ்சு முடிக்க முடியுது அப்படின்னா அப்ப அவங்களுக்கு வந்து பவர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவங்களுக்கு வந்து அதே வேலையை கொஞ்சம் ஸ்லோவா செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பவர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் கால்டு த பவர். பவர்ங்கிறது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, சரியா? அப்ப பவர் அப்படிங்கிறது பாருங்க, ஒர்க் பை டைம். ஒர்க்குங்கிறது ஸ்கேலர்னா பவர்ங்கிறது ஸ்கேலர் தான். அப்ப பவர் இஸ் ஈக்குவல் டு W/T. இதுக்கான எஸ்ஐ யூனிட் வந்து என்ன சொல்லுவோம்னா வாட் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இப்ப 1 வாட் இஸ் ஈக்குவல் டு 1 ஜூல் பர் செகண்ட். பாருங்க, வாட் ஒர்க் அப்படின்னா என்ன, அதுக்கான யூனிட் ஜூல், டைம்கான யூனிட் செகண்ட். அப்ப 1 ஜூல் பர் செகண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த பவருக்கான எஸ்ஐ யூனிட். இதுக்கான லார்ஜர் யூனிட்ஸ் வந்து என்னன்னா கிலோ வாட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு ஹெச்பி. ரெண்டு இது சொல்றோம். அப்ப 1 கிலோ வாட் அப்படிங்கிறது 1000 வாட்ஸ் தான் 1 கிலோ வாட். அப்ப 1000 கிலோன்னு சொல்றோம். 1 கிலோ வாட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட். இன்னொன்னு மோட்டார் கிளாம்ப் பவர் சொல்றாங்கல்ல, அப்ப பார்த்தோம்னா half HP, 1 HP, 2 HP சொல்லுவாங்க. அப்போ 1 HP என்ன, ஹார்ஸ் பவர். அப்போ 1 HP அப்படின்னா என்ன, 746 வாட்ஸ். இதான் வந்து என்ன சொல்றோம், 1 HP அப்படின்னு சொல்றோம், சரியா? அதுக்கடுத்து 1 கிலோ வாட் ஹவர் அப்படின்னா என்ன, இது வந்து என்ன, நம்ம எலக்ட்ரிக்கல் யூனிட்லாம் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம் பண்றோம்ல. இப்போ 1 யூனிட் ஆஃப் கரண்ட் அப்படின்னா அதான் 1 கிலோ வாட் ஹவர்னு சொல்றோம். அப்போ 1 யூனிட் ஆஃப் கரண்ட்ங்கிறதா 1 கிலோ வாட் ஹவர். அப்போ 1 கிலோ வாட் ஹவர் அப்படின்னா என்னன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் இருக்கு, 1 ஹவர் யூஸ் பண்றோம். அப்ப அது 1000 வாட்ஸ் கன்சியூம் பண்ணிருச்சுன்னா அது கன்சியூம் பண்ண எனர்ஜி என்ன சொல்லலாம், 1 கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, 1 கிலோ வாட் ஹவர்னா பாருங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம்டு பை an appliance of 1000 watt in 1 hour. 1 ஹவர்ல 1000 வாட்ஸ் அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் கன்சியூம் பண்ணிருச்சுன்னா அதை வந்து என்ன சொல்றோம், 1 கிலோ வாட் ஹவர்னு சொல்றோம். 1 கிலோ வாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 3.6 into 10⁶ ஜூல்ஸ். இதை ஜூல்ஸ்ல சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம், 1 கிலோ வாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 3.6 into 10⁶ ஜூல்ஸ். ஓகே, இதுல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை நான் வந்து என்ன பண்றேன், எஃப் அப்படிங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அது விங்கிற வெலாசிட்டில மூவ் ஆச்சுன்னா அப்ப அந்த பவர் என்ன சொல்லலாம்னா, பவர் P இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் F வெக்டர் டாட் V வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பவர் டு புல் எ பாடி த்ரூ an angle தீட்டா. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நான் தீட்டாங்கிற ஆங்கிள் அந்த ஆப்ஜெக்டை பிடிச்சி புல் பண்றேன். எஃப் அப்படிங்கிற ஃபோர்ஸ் தரேன், ஆப்ஜெக்ட் வந்து எஸ் அப்படிங்கிற வெக்டர், எஸ் அப்படிங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் எஃப்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்க்கு இருக்கிற ஆங்கிள் தீட்டா அப்படின்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய பவர் பி வேணும்னா நம்ம என்ன சொல்றோம், பவர் பி இஸ் ஈக்குவல் டு W/T தானே சொல்றோம். இப்ப டபிள்யூங்கிறது என்ன, எஃப் வெக்டர் டாட் எஸ் வெக்டர் சொல்றோமா. அப்ப எஃப்எஸ் காஸ் தீட்டா டிவைட் பை டி அப்படின்னு சொல்லலாம், சரியா? அதான் பவர் டு புல் எ பாடி த்ரூ an angle தீட்டா கேட்கும்போது P இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் காஸ் தீட்டா பை டி. அதுக்கடுத்து பவர் டு லிஃப்ட் எ பாடி எகெயின்ஸ்ட் கிராவிட்டி. இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்றோம், ஹெச் அப்படிங்கிற ஹைட்டுக்கு மேல நான் லிஃப்ட் பண்றேன். அப்ப இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்கும், mgh இருக்கும். அந்த எனர்ஜி தான் இங்க ஒர்க் டன், W/T. அப்ப mgh டிவைட் பை Tங்கிறது வரும். இதுதான் பவர் டு லிஃப்ட் எ பாடி த்ரூ an angle through a height against a gravity h, சரியா? பவர் டு லிஃப்ட் எ பாடி against a gravity h அப்படின்னா P is equal to mgh டிவைட் பை T. அப்ப இது வந்து பாருங்க ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் பவர். இந்த பவர்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள், இவ்வளவுதான்.